அனைவருக்கும் வணக்கம். லாட்டிசஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரால ஏற்கனவே 2 இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வீடியோ இருக்கு. நீங்க அத பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த ஹேஸ் டயகிராம் யூஸ் பண்ணி குடுத்திருக்கிற ஒரு போசெட் வந்து லாட்டிஸா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். லாட்டிஸோட டெஃபினிஷன் உங்களால ரீகால் பண்ண முடியுதா? ஒரு போசெட் இருக்கு அப்படின்னா, அது ஒரு பார்ஷியலி ஆர்டர்ட் செட் P இருக்கு. அதனோட ரிலேஷன் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு அப்படின்னா, அது எப்போ நம்ம லாட்டிசஸ் சொல்லுவோம் அப்படின்னா, எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட் ஷுட் ஹேவ் இஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். எந்த 2 பேர் எடுத்தாலும் லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை தான் அந்த போசெட்டில் இருக்கணும். அதை தான் நம்ம லாட்டிஸ் நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. போசெட்னா பீனா செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ். என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? இது வந்து ஹேஸ் டயக்ராம். இந்த ஹேஸ் டயக்ராமில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு எலிமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இந்த பாயிண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, 4 பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த பீன்ற அந்த நான் எம்டி செட் இஸ் நத்திங் பட் ஏபிசிடி. ஓகேவா? ஹேஷ் டயக்ராமாக இவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஈஸி நமக்கு ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரியுதுங்க, நான் கொஞ்சம் எலாபரேட்டாக போடுறேன். டெஸ்ட் வெதர் இட் இஸ் எ லாட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாட்டிஸ்ன்னு என்ன அர்த்தம்? எந்த 2 பேர் எடுத்தாலும் அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கணும், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்கணும். ஓகே, நான் இப்போ இங்கே எழுதுறேன். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா பி. ஓகேவா? இப்போ அப்பர் பவுண்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு அதுதான் மேலே இருக்கிறது. இப்போ ஏக்கும் பிக்கும் டயக்ராமில் பாருங்கள், ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்குது, ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? இதில் எது அப்பர் பவுண்ட்னா படத்தில் எது நம்ம அந்த ஹேஷ் டயக்ராமில் இமிடியட் சக்சீடர் தான் மேலே மேலே போயிட்டு இருக்கோம். கீழே இருக்கிறதுலாம் ப்ரெசிட்ஸ் தான். அப்பர் பவுண்ட்னா மேலே இருக்கிறதுலாம். அப்போ ஏபின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் மேலே இருக்குது. அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏபி இஸ் நத்திங் பட் ஏ. ஓகே, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் இப்போ ஏவை வச்சே மீதெல்லாம் பார்த்துடலாம். ஏபி பண்ணோமா, ஏசி. அடுத்தது ஏடி. ஓகேவா? உங்களுக்கு புரியுதுக்காக இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன், கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஏக்கும் சிக்கும் டயக்ராம் பாருங்கள். ஏக்கும் சிக்கும் டைரக்ட் லைன் கிடையாது, பட் ஏக்கும் சிக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே சி கீழே இருக்குது, ஏ மேலே இருக்குது. தேர் கனெக்டட் பை த ரிலேஷன். சி கீழே இருக்குது, இது வந்து ப்ரெசிடர்ஸ், இது இமிடியேட் சக்சீடர் பி, அதுக்கு அடுத்து சக்சீடர் வந்து ஏ இருக்குது. அப்போ இது அப்பர் பவுண்டு எதுனா உங்களுக்கு ஏ தான் வரும். ஓகே, அதை அந்த ஹேஷ் டயக்ராம்லேருந்து மேலே இருக்கிறது அப்பர் பவுண்ட், கீழே இருக்கிறது லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. ஓகேவா? ஏக்கும் டிக்கு அதே போல் பாருங்கள். ஏக்கும் டிக்கும் ஏற்கனவே ஒரு லைன் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ரிலேஷன் இருக்குது. அப்போ டி வந்து கீழே இருக்குது, ஏ வந்து மேலே இருக்குது. மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு அப்பர் பவுண்ட். அப்போ இதுக்கு அப்பர் பவுண்ட் என்ன வரும் உங்களுக்கு? ஏக்கும் டிக்கும் பார்த்தீங்கன்னா ஏ தான் அப்பர் பவுண்ட். ஓகேவா? ஸோ ஏவை பேஸ் பண்ணி 2 பேராக எழுதிட்டோம். ஏன்னா நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதனால் ஏலேருந்து ஏக்கே நம்ம இங்கே எடுக்கல. மீதி 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து ஏ வச்சு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். பிசி பிடி 2 பேர் இருக்கும் இல்லையா, எனி 2 பேர், எந்த 2 பேர் இருந்தாலும் அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். பிசியும் பிடியும் நான் எழுதுகிறேன். இப்போ ஹேஷ் டயக்ராம் பாருங்கள். பிக்கும் சிக்கும் ரிலேஷன் இருக்குது. சி கீழே இருக்குது, பி மேலே இருக்குது. அப்போ இதுதான் அப்பர் பவுண்டு. 2 எலிமெண்ட் வரும்போது இது ஒன்று தான் இருக்குது இல்லையா, பி தான் மேலே இருக்குது. அதே போல் பியும் டியும் பார்க்கும்போது பியும் டியும் உங்களுக்கு பிக்கும் டிக்கும் டைரெக்டாக உங்களுக்கு ரிலேஷன் கிடையாது, பட் பிடி இது 2த்துக்கும் அப்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ, இதுதான் அப்பர் பவுண்ட். டயக்ராம்லேருந்து பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஹேஷ் டயக்ராம் இருந்தால் லாட்டிசஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? பிடியும் ஈவந்தோ டைரெக்டாக லைன் இல்லைனாலும் பிக்கும் டிக்கும் இங்கே 2ம் காமனாக இங்கே மேலே இருக்குது பாருங்கள், ஏ. இதுதான் உங்களுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பிடி. ஓகேவா? பிஏ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சிடி மட்டும் பார்க்கணும். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் சிடி. ஹேஷ் டயக்ராம் பாருங்கள். சி இருக்குது, டி இருக்குது, டைரக்ட் லைன் இருக்குது, டைரக்ட் ரிலேஷன் இருக்குது, டி தான் மேலே இருக்குது. அப்போ இதுதான் அப்பர் பவுண்ட். அப்போ எந்த 2 பேர் எடுத்தாலும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்குது. அது எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. செட்டுன்றது இந்த பீன்ற செட் ஏபிசிடி அதுதானே வந்திருக்கு, அது இருக்குது. இதில் இருக்கிற எலமெண்ட் தான் இங்கே லீஸ்ட் அப்பர் பவுண்டாக வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எல்லா பேருக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இதே போல் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பார்த்துக்கலாமா? நான் முதல்ல பேர் மட்டும் எழுதிடுறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன 2 எலமெண்ட்டுக்கும் உங்களுக்கு லீஸ்ட் இந்த 2 எலமெண்ட் இருந்தாலும் சப்செட் இல்லையா, அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்டாக இருக்குன்னா யூனிக்காக தான் இருக்கணும். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்டாக இருக்குனாலும் அதுவும் யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஏபி டயக்ராம் பாருங்கள். ஏக்கும் பிக்கு நடுவில் லைன் இருக்குது, ரிலேஷன் இருக்குது. இதில் லோயர் பவுண்டு கீழே இருக்குது. ஏபியில் பி தான் கீழே இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏபி இஸ் பி. இது நம்பராக இல்லாமல் ஏபியாக இருந்தாலும் டயக்ராம்லேருந்து மேலே மேலே போக போக அப்பர் பவுண்ட், கீழே கீழே வர லோயர் பவுண்டு. ஓகேவா? அடுத்து ஏவும் சியும் பார்க்கலாம். இங்கே ஏ இருக்குது, சி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிடலாம். ஏபிசி இல்லை ஏடிசி எப்படியோ கனெக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ சி தான் கீழே இருக்குது. அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து சி. ஏடி பாருங்கள். டி இஸ் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். பிசி எடுத்தனா சி இஸ் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்.
பிடி எடுத்திங்கன்னா பிடி. ஓகே, இந்த பிக்கும் டிக்கும் ரெண்டும் கனெக்டட் பை சி, சி கீழே இருக்குது. அப்போ சி தான் லோயர் பவுண்டு. ஓகேவா? சியும் டியும் இருக்கு இல்லையா, சிக்கும் டிக்கும் லைன் டைரெக்டாக இருக்குது, இங்கே சி தான் கீழே இருக்குது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். ஓகே, ஸோ எவ்ரி பேர் ஆஃப் பி ஹேஸ் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், தேர்ஃபோர் த போசெட் இஸ் லாட்டிஸ் அப்படின்னு நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எழுதி கன்க்ளூட் பண்ணிட்டேன். சின்ஸ் எவ்ரி பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹேஸ் எ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், த போசெட் இஸ் லாட்டிஸ். இன்னொரு கொஷின் பார்த்துடலாம். டெஸ்ட் வெதர் த ஹேஸ் டயக்ராம் represented a lattice. இப்போ நமக்கு தனியாக செட்டுக்கிட்டல செட்டும் கொடுக்கல, ரிலேஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஹேஸ் டயக்ராம்னாவே என்ன பண்ணியிருக்கோம், இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். அந்த இமீடியட் ப்ரொசீடர்ஸ், இமீடியட் சக்சீடர்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு டயக்ராமே வரையணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஹேஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டு ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி இருக்குது. ஓகேவா? இப்போ எந்த ரெண்டு பேர் எடுத்தாலும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கணும், எந்த ரெண்டு பேர் எடுத்தாலும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்கணும். கரெக்டாக? இப்போது எல்லாமே பாருங்களேன் கனெக்டடாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த எஃப்பும் ஜிக்கும் பாருங்கள் நடுவில் பேரே இல்லை. அப்போ ஈஸியாக இதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். இப்போது எஃப்க்கும் ஜிக்கும் எது இல்லை, இது எஃப்க்கு ஜிக்கு கீழே இருக்குது, கீழே இருந்தால் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்குது. அப்பர் பவுண்ட் இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப்ஜி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இருக்குன்னா தான் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லணும். அப்போ இல்லைன்னா ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகிருந்தாலும் அது லாட்டிஸ் கிடையாது. கரெக்டாக? ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப்ஜி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஹென்ஸ் இந்த ஹேஸ் டயக்ராம் இஸ் நாட் லாட்டிஸ். ஓகே, the given Hash diagram is not a lattice. ஸோ அந்த ரெண்டு கொஷின் எப்படி பார்த்தோன்னா டைரெக்டாக ஹேஷ் டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஹேஷ் டயக்ராமத்தில் இருந்து அதை லாட்டிஸாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், டெட்டர்மின் வெதர் த போசெட், அதாவது ஒரு செட்டும் அந்த ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க, இது லாட்டிஸாக இல்லையா நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போசெட்னு கொடுத்துட்டாங்க. போசெட்னா என்ன அர்த்தம், இது வந்து அந்த பார்ஷியலி ஆர்டர் ரிலேஷன், அந்த 3 ஆக்சிம் இருக்குது இல்லையா, ரெஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், அது மூணுத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது நமக்கு தெரியுது. இங்கே இப்படி போகிறது என்ன மீனிங், இது டிவைசர் ஆஃப். அப்போ ரிலேஷன் வந்து டிவைசர் ஆஃப். முதல்ல அந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5 எலிமெண்ட் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நம்ம ஹேஷ் டயக்ராம் வரையும் போது இம்மிடியட் சக்சீடர் மேலே மேலே போகணும். அது கம்பேரபிளாக இல்லை, டிவைசராக இல்லை அப்படின்னா அந்த ஹரிசாண்டலில் தனித்தனியாக நம்ம பிளாட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது பாருங்கள். 1 வந்து எதனோட டிவைசர், 1 எல்லாத்துக்குமே டிவைசர் தான் வரும். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம 2க்கு மட்டும் எழுதலாம். ஸோ 1 இஸ் ஏ டிவைசர் ஆஃப் 2. ஓகேவா? அப்போ அங்கே ரிலேஷன் இருக்குது இல்லையா? அப்போது 1 ஒரு பாயிண்ட்டாக வரைகிறேன், 2 ஒரு பாயிண்ட், 1 2 எடுக்குன்னா தட் இஸ் எ ரிலேஷன். அப்போது ஒரு லைனை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது 4 இருக்குது. 4க்கு என்ன வரும் பாருங்கள், 1ம் 4ஓட டிவைசர் தான், 2ம் 4ஓட டிவைசர் தான். ஆல்ரெடி நம்ம இங்கே 1க்கும் 2க்கும் ரிலேஷன் இருக்குதுன்னு வரைஞ்சிட்டோம். இப்போ 4 இங்கே மேலே எழுதுனா போதும் இல்லையா? இப்போ எல்லாமே வந்துடுது பாருங்கள். 4ஓட டிவைசர் 1ம் இருக்குது, 2ம் இருக்குது. ஓகேவா? அடுத்து 8 பாருங்கள், 8க்கு இது 3மே டிவைசர் தான். அப்போ அதுக்கு மேலே இமிடியட் சக்சீடராக மேலே எழுதி போகணும். நம்மளோட மோஷன் எல்லாமே அப்வர்டு தான் போகும். ரைட்டா? 16 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிவைசர் தான். இதுதான் ஹேஷ் டயக்ராம். இப்போ பாருங்கள், இப்போது அப்பர் பவுண்ட் இப்போ பேர் எடுங்க. 1 2ஓட லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா 2 தான் அப்பர் பவுண்ட் சொல்வீங்க. இது வந்து 1 4ஓட லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா 4 தான் அப்பர் பவுண்டு. 1 8ஓட லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா 8 தான். 1 16ஓட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தான் 16 தான். டயக்ராம்லேருந்தே சொல்லிடலாம். ஸோ எல்லாத்தோட லீஸ்ட் அப்பர் பவுண்டு இருக்குது. அதே போல் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு 1 2 எடுத்திங்கன்னா இது நீங்கள் எது எடுத்தாலும் ஓகே தான். இப்போ 2 16 எடுத்திங்கன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 16 தான். ஓகே, இப்போ எல்லாம் அடுத்தடுத்து இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது பாருங்கள். இதில் எல்லாத்துக்கும் அதுக்கு தேவையான லீஸ்ட் அப்பர் பவுண்டும் இருக்குது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இருக்குது. ஸோ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு எவ்ரி பேர் ஆஃப் எலமெண்ட் ஹேஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், தேர்ஃபோர் கிவன் போசெட் இஸ் லாட்டிஸ் அப்படி முடிச்சா போதும். ஸோ டயக்ராம் வரைஞ்சிட்டு அதை நம்ம பேசுகிறது ஈஸி. ஸோ அதுலேருந்து தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டயக்ராமில் தான் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது இல்லையா? வேர்டிங் மட்டும் இப்படி எழுதினா போதும். எவ்ரி
pair of elements, every pair of elements of posets has least upper bound and greatest lower bound. Therefore, given poset is a lattice. இப்போ இன்னும் ஒரு கொஷின் பார்த்துலாம். Determine whether the poset 1 2 3 4 5 இது வந்து அதில் இருக்க செட்டு டிவைசர் தான், இந்த டிவைசர் ஆஃப்ன்றது தான் ரிலேஷன் உங்களுக்கு இஸ் லாட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அகெயின் 1 2 3 4 5 எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 2 எடுப்போம். 1 இஸ் எ டிவைசர் ஆஃப் 2. இன் பிட்வீன் 1க்கு 2க்கும் வேறு எதுவும் வரல உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 இங்கே எழுதுகிறேன், 2 இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஸோ இது வந்து டிவைசர். 1 இஸ் எ டிவைசர் ஆஃப் 2. இமிடியேட் சக்சீடர் மேலே வரையணும். ஓகேவா? அடுத்து 3 வரும்போது 2க்கும் 3க்கும் டிவைசர் இருக்கா பாருங்கள். 2க்கும் 3க்கும் டிவைசர் கிடையாது, பட் 1ம் 3யும் டிவைசர் தான். அப்போ 2ம் 3யும் ரிலேஷன்லாம் 2ம் 3யும் அந்த ஒரே ஹரிசாண்டல் லைனில் இருக்கணும். பட் ஆனால் லைன் ட்ரா பண்ணக்கூடாது. இது 3னா ஆனால் 1க்கும் 3க்கும் ரிலேஷன் இருக்குது. ஏன்னா 1 இஸ் எ டிவைசர் ஆஃப் 3. ஆனால் 2ம் 3யும் டிவைசர் கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், 4 இருக்குது. 3யும் 4ம் டிவைசர் கிடையாது. அப்போது 3க்கும் 4 நம்ம இப்போ 4 வரைகிறோம். எங்கேயும் இப்போ சப்போஸ் நான் இங்கே 4 இங்கே எழுதுறேன்னா 3க்கும் 4க்கும் லைன் வரையக்கூடாது நம்ம. ஆனால் 4க்கு வந்து எதெல்லாம் டிவைசர், 2ம் டிவைசர், 1ம் டிவைசர். அப்போ 1 2 3 இப்படி கனெக்ட் பண்ணும்போது பாருங்கள், 1 இஸ் எ டிவைசர் ஆஃப் 4, 2 இஸ் எ டிவைசர் ஆஃப் 4. ஓகேவா? அடுத்து 5 பாருங்கள். 5ஓட டிவைசர் எது மட்டும் தான் வரும், 1 மட்டும் தான் வரும். 2 3 4 எதுவுமே வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 5 இங்கே போட்டு இங்கே தனியாக வரைஞ்சிக்கிறேன். ரைட்டா? இப்போது இது ஹேஷ் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இது லாட்டிஸாக இல்லைன்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒவ்வொரு பேராக எடுத்து அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டு இருக்குது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு இருக்குன்னு சொல்கிறது ஒரு வகை. இல்லை படத்துலேருந்து பார்த்துட்டு எதுக்கு இல்லைன்னு சொல்கிறது இன்னும் அதை விட ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த கனெக்ட் ஆகாத 2 எடுக்கிறேன். 2க்கும் 3க்கும் டேரெக்டாக லைன் இல்லை. கரெக்டாக? ஆனால் 2க்கும் 3க்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுனா 1 சொல்லுவீங்க. ஆனால் 2க்கும் 3க்கும் அப்பர் பவுண்ட் இருக்கா பாருங்கள். 2க்கு மட்டும்தான் அப்பர் பவுண்ட் 4 இருக்குது, 3க்கு இல்லையே. ஓகே, ஸோ அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 2 3 எக்ஸிஸ்ட் ஆகலை. அதே போல் 3 5க்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு 1 இருக்குது, ஆனால் அப்பர் பவுண்டு இல்லை. ரைட்டாக? இதை வச்சு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, சென்ஸ் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்குது, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் மட்டும் எழுதினா போதும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 2 3 அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 3 5 does not exist. Okay, so therefore given poset is not a lattice. Given poset is not a lattice. ஆக்சுவலாக இப்போ 2 3 இது ரெண்டுமே எந்த நம்பருக்கு டிவைசராக இருக்க முடியும்? 6 தான் இது ரெண்டுத்துக்கும். இந்த 2 and 3 போத் ஷுட் பி டிவைசர்வா. 6 தான் அந்த மினிமம் 1. அது 6 இந்த செட்டில் இல்லையா? இல்லை. அதனால் நமக்கு எங்கள் டயக்ராம்லேயும் வரல. அப்போ 3 5 இது ரெண்டுமே டிவைசராக இருக்கக்கூடிய ஒரு மினிமம் எலமெண்ட்னா 15 தான். அந்த 15 இந்த செட்டில் இல்லை பாருங்கள். அதனால தான் நம்ம அங்கே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதனால் திஸ் ஹேஷ் டயக்ராம் இல்லை, இந்த போசட் இஸ் நாட் ஏ லாட்டிஸ். ஸோ போஸ்டட் கொடுத்தாலும் ஹேஷ் டயக்ராம் வரைஞ்சிட்டா சொல்கிறது ஈஸி. இல்லை ஹேஷ் டயக்ராம் கொடுத்தாலும் நம்ம அதிலேருந்து டக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.